மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளை, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடும் என்பதில் 3வது பகுதியை பற்றி பார்த்தோம். ஆளறி சோதனை கருவி. ஆளறி சோதனை கருவி என்பதன் மூலமாக மனிதனினுடைய கைரேகை, முகம், விழித்திரை ஆகியவற்றில் ஒன்றையோ அல்லது அனைத்தையுமோ அடையாளமாக பதிவு செய்யவும், பதிவு செய்த அடையாளம் மூலம் மறுபடியும் ஆளை அறியவும் பயன்படுகின்றது. நடுவண் அரசினுடைய ஆதார் அடையாள அட்டையை பெறுவதற்கு நம்முடைய ஒளிப்படத்தையும் விழித்திரையையும் இரு கைகளின் 10 விரல் ரேகைகளையும் நாம் பதிவு செய்கின்றோம். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் வருகை பதிவுக்காகவும் வெளியேறுகை பதிவுக்காகவும் இக்கருவியானது பயன்படுகின்றது. இணைய வணிகம். இங்கிலாந்தைச் சார்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் 1979 இணைய வணிகத்தை கண்டுபிடித்தார். இது இணைய உலகின் மற்றொரு பாய்ச்சலாக கருதப்படுகின்றது. 1989 அமெரிக்காவில் இணையவழி மளிகை கடையானது தொடங்கப்பட்டது. 1990 டிம் பெர்னர்ஸ்-லீ என்பவர் வையக விரிவு வலை வழங்கியை உருவாக்கினார். அதனுடைய தொடர்ச்சியாக 1991 இணையம் என்பது பொதுமக்களினுடைய பயன்பாட்டிற்காக வந்தது. இன்று இணைய வணிகம் என்பது தவிர்க்க முடியாத இடத்தை பிடித்திருக்கின்றது. மக்கள் தொகை மிகுந்த இந்தியா போன்ற நாடுகளில் வரிசையில் நிற்பது நேர வீணடிப்பு. அதனை குறைப்பதோடு இருந்த இடத்திலிருந்தே பயணச்சீட்டு எடுப்பதை எளிதாக்கிய மிகப்பெரிய இந்திய நிறுவனம் இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழகம். இது பயணச்சீட்டு வழங்குவதையும் சுற்றுலாவுக்கு ஏற்பாடு செய்வதையும் திறம்பட செய்து வருகின்றது. இதனுடைய இணையதளத்தில் பதிவு செய்வது என்பது மிகவும் எளிதான ஒன்று. பயணம் செய்ய வேண்டிய நாளில் ஊர்களுக்கு செல்கின்ற தொடர் வண்டிகளையும் அவற்றினுடைய நேரங்களையும், பயணம் செய்ய விரும்புகின்ற வகுப்புகளையும் அதற்குண்டான தொகையையும் காண்பிக்கின்றது. வங்கி அட்டைகளினுடைய உதவியோடு தொகையை செலுத்தி நாம் முன்பதிவு செய்து கொள்ளலாம். நம்முடைய அலைபேசிக்கும் குறுஞ்செய்தியானது வந்து சேர்ந்து விடுகின்றது. பயணத்தின் போது நாம் குறுஞ்செய்தியையும் நமது அடையாள அட்டையும் காண்பித்தாலே போதும், நாம் தொடர் வண்டியில் பயணம் செய்யலாம். இன்றைய காலகட்டத்தில் பேருந்து முன்பதிவு, வானூர்தி முன்பதிவு, தங்கும் விடுதிகள் முன்பதிவு, அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி மற்றும் பிறப்புச் சான்றிதழ், வருமான வரிச் சான்றிதழ், சாதிச் சான்றிதழ் போன்றவை அரசால் மக்களுக்கு இணையத்தின் மூலமாக வழங்கப்படுகின்றன. அரசினுடைய மின்னணு சேவை மையங்களினுடைய உதவியை நாடியும் இந்த சேவைகளை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இது பலருக்கு வேலைவாய்ப்பையும் அளித்திருக்கின்றது. அது மட்டுமல்லாது நடுவண் அரசும் மாநில அரசும் பள்ளி மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்கு ஆண்டுதோறும் பல போட்டித் தேர்வுகளை நடத்துகின்றன. அதற்கான விண்ணப்பம் செய்வதும் இணையத்தின் வழியே விண்ணப்பிக்கலாம். அதேபோன்று 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு அரசினுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் செய்ய வேண்டிய பதிவும் அவர்கள் படித்த பள்ளியிலேயே ஆண்டுதோறும் இணையத்தின் வழியாக செய்யப்பட்டு வருகின்றது. அதேபோன்று பள்ளி கட்டணங்கள், கல்லூரி கட்டணங்கள், கல்லூரி தேர்வுக்குரிய கட்டணங்கள், தேர்வு அறைக்குரிய அடையாளச் சீட்டை தரவிறக்கம் செய்வது போன்றவை அனைத்துமே இணைய செயல்பாடுகளாக மாறிவிட்டது. இயந்திரங்களும் கணினிகளும் இல்லை என்றால் உலகம் என்பது இயங்காது என்ற நிலையானது இன்றைய காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இவற்றை பற்றித்தான் நம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டறிந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். இன்று நாம் காண்பது என் சமகால தோழர்களே, என்னுடைய சமகாலத்தில் வாழுகின்ற தோழர்களே என்று கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதிய கவிதையினை பற்றி காண இருக்கின்றோம். தன்னுடைய கவிதையில் அவர் எத்தகைய அறிவினை பற்றி குறிப்பிடுகின்றார்?
எதனை பற்றி தன்னுடைய கவிதையின் வாயிலாக இந்த உலகிற்கு எடுத்துரைக்கின்றார் என்பதை பற்றி காண்போம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கமே 103 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. கவிஞர் வைரமுத்து அவர்கள் தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்ற ஊரில் பிறந்தவர். 1953 ஜூலை 13 பிறந்தவர். 1953 ஜூலை 13 தேனி மாவட்டத்தில் உள்ள மெட்டூர் என்ற ஊரில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் பெயர் ராமசாமி அங்கம்மாள் என்பது. ராமசாமி அங்கம்மாள் ஆகிய இணையருக்கு மகனாக 1953 ஜூலை 13 பிறந்தவர்தான் வைரமுத்து அவர்கள். இவர் கவிஞராகவும் பாடலாசிரியராகவும் தன்னுடைய பணியாற்றியிருக்கின்றார். வடுகப்பட்டியில் தன்னுடைய பள்ளிப்படிப்பை முடித்தார். தமிழில் இளங்கலை பட்டம் சென்னையில் உள்ள பச்சையப்பன் கல்லூரியில் பயின்றார். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஆகியோரினுடைய இலக்கியத்தாலும் பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன் ஆகியோரினுடைய கவிதை நடையாலும் ஈர்க்கப்பட்டவர். இளம் வயதிலேயே பல போட்டிகளில் வென்று பல பரிசுகளை பெற்றிருக்கின்றார். வைகறை மேகங்கள் என்ற புகழ்பெற்ற கவிதை தொகுப்புதான் அவருடைய முதல் படைப்பு. வைகறை மேகங்கள் என்பது இதுதான் அவருடைய முதல் படைப்பானது. இப்படைப்பு சென்னை பெண்கள் கிறித்துவ கல்லூரியின் பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வைகறை மேகங்கள் என்ற கவிதை தொகுப்பானது பெண்கள் கிறித்துவ கல்லூரியினுடைய பாடத்திட்டத்தில் இடம்பெற்றிருக்கின்றதாம். இவருடைய இரண்டாவது படைப்பு திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்பது. அவருடைய இரண்டாவது படைப்பு திருத்தி எழுதிய தீர்ப்புகள் என்பது. இந்திய அரசினுடைய உயர்ந்த விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் என்ற விருதினை இவர் பெற்றிருக்கின்றார். 1978 இயக்குனர் பாரதிராஜா அவர்களால் நிழல்கள் என்ற திரைப்படத்தில் பாடலாசிரியராக அறிமுகமானார். அவருடைய முதல் பாடல் இது ஒரு பொன்மாலை பொழுது என்பது. இதுதான் அவர் இயற்றிய முதல் பாடலானது. பல்வேறு நாவல்களையும் கவிதை படைப்புகளையும் படித்திருக்கின்றார். வில்லோடு வா நிலவே, தண்ணீர் தேசம், வானம் தொட்டுவிடும் தூரம்தான், கருவாச்சி காவியம், கள்ளிக்காட்டு இதிகாசம், மூன்றாம் உலகப்போர் ஆகியன இவர் படைத்திருக்கக்கூடிய நாவல்கள். தாம் இயற்றிய திரைப்பட பாடல்களுக்காக மாநில அளவிலான விருதை பலமுறை இவர் பெற்றிருக்கின்றார். 1986 கலைமாமணி விருதையும், 2003 இந்திய அரசினுடைய உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ என்ற விருதையும் இவர் பெற்றிருக்கின்றார். தான் இயற்றிய கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற புதினத்திற்காக 2003 சாகித்ய அகாதமி விருதையும் இவர் பெற்றிருக்கின்றார். இந்தியாவின் சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறையும் மாநில அரசினுடைய விருதை 6 முறையும் பெற்றிருக்கின்றார். இந்தியாவினுடைய சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறை பெற்றிருக்கின்றார். அதேபோன்று தமிழகத்தினுடைய சிறந்த பாடலாசிரியர் என்பதற்கான மாநில விருதினை 6 முறை பெற்றிருக்கின்றார். இவருடைய கவிதைகளானது இந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடப்பகுதியானது வைரமுத்து கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கவிதை தான் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கின்றது. இதுதான் இவரை பற்றிய குறிப்புகளானது. பல படைப்புகளை படைத்திருக்கின்றார். பல கவிதை நூல்களை இயற்றியிருக்கின்றார். கவி பேரரசு என்று
அழைக்கப்படுகின்றார். கவிக்கே ஒரு பேரரசாக, கவிதைக்கே பேரரசராக இருந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். எண்ணற்ற கவிதைகளை இயற்றியிருக்கின்றார். பல விருதுகளை பெற்றிருக்கின்றார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். அவர் இயற்றிய ஓ என் சமகால தோழர்களே என்ற கவிதையினை காண்போம். ஓ என் சமகால தோழர்களே, அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததே தமிழ்ச் சமூகம். தமிழ்ச் சமூகமானது அறவியல் அறிவியல் ஆகிய இரண்டும் இணைந்து வளர்ந்தது தான் நம்முடைய தமிழர்கள் சமுதாயமானது. அற உணர்வும் அறிவியல் உணர்வும் இணைந்து வளர்ந்தவர்கள். ஆகவே அறவியலோடு அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை தற்கால படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அறவியல் கருத்துக்களோடு அறக்கருத்துக்களோடு அறிவியல் சார்ந்திருக்கக்கூடிய கண்ணோட்டமும் நிறைந்ததாக இருக்க வேண்டும். அறவியலையும் வளர்க்க வேண்டும், அறிவியலையும் வளர்க்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அந்த வகையில் அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்த விளங்க வேண்டும் என்ற தன்னுடைய கனவினை விளைவை இப்பாடல் மூலம் ஒரு கவிஞர் தன்னுடைய கருத்தினை வெளிப்படுத்துகின்றார். அறிவியல் என்பதை பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்தவர்கள் தமிழ் மக்கள். அந்த அறிவியலை இலக்கிய இலக்கணங்களில் பதிவு செய்துவிட்டு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். எல்லா துறைகளை பற்றியும் திருக்குறளில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பல சங்க இலக்கியங்களில் அறிவியல் செய்திகள் மறைந்து காணப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு புத்திலக்கியமாக இருக்கக்கூடிய புதுக்கவிதையில் அறிவியலை வளர்க்க வேண்டும் என்ற ஆசையில் இந்த கவிதையினை படைத்திருக்கின்றார் இந்த கவிஞர். பாடலினை காண்போமா? முதல் பாடலானது, கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. இதுதான் முதல் கவிதையானது. கிளிக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. கிளி ஒரு பறவை, பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும். கீச் கீச் என்று தன்னுடைய குரலில் கீச்சிடும். அந்த கிளியானது தன்னுடைய இறக்கையை வைத்துக்கொண்டு அதற்குரிய இறக்கையை வைத்துக்கொண்டு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பறந்து செல்லும். அதனுடைய இறக்கையை வைத்துக்கொண்டு எவ்வளவு தொலைவு வேண்டுமானாலும் பறந்து செல்லும். வானம் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அதற்கு தூரம் என்பதே தெரிவது கிடையாது. ஏனென்றால் அந்த கிளிகளுக்கு இறக்கைகள் தான் அதனுடைய பலம். அந்த இறக்கைகள் உடைந்து விட்டது என்றால் அவை பறக்க முடியாது. அதனால்தான் அந்த இறக்கைகள் இருக்கும் வரைக்கும் அதற்கு வானம் என்பது தூரமாக இருப்பாது. அது அவ்வளவு தூரமாக அதுக்கு தெரிவது இல்லை. எவ்வளவு தொலைவு வேண்டுமானாலும் அது பறந்து சென்று கொண்டே இருக்கும். அதற்கு தூரம் என்பது எதுவுமே கிடையாது. அதுபோலதான் மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை தான் பலம். அதேபோல் மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை என்பதுதான் அவர்களுடைய பலமை. கிளிகளுக்கு எப்படி இறக்கைகள் தான் பலமாக இருக்கின்றதோ அதுபோலதான் மனிதர்களுக்கு பலம் என்பது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது அவர்களிடத்தில் இருந்தால் போதும். வெற்றி என்பது வெகு தொலைவில் இருந்தாலும் அதனுடைய தொலைவு என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த வெற்றி மட்டும்தான் அவர்களுடைய கண்ணில் அகப்படும்.
அதை அடைந்தே தீர வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டும்தான் அவர்களிடத்தில் இருக்கும். ஆக அது எவ்வளவு தொலைவு இருந்தாலும் அது தொலைவாக அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் மனிதர்களினுடைய பலம் தன்னம்பிக்கை என்பது. அந்த தன்னம்பிக்கை என்பது மட்டும் நம்மிடம் இருந்தால் போதும். வெற்றி எவ்வளவு தொலைவு அந்த வானம் அளவிற்கு உயர்ந்ததாக இருந்தாலும் சரி, அது நமக்கு மிக தூரமாக தெரிவது இல்லை. எப்படி கிளிகளுக்கு பறந்து செல்லும் பொழுது வானம் தூரமாக தெரிவதில்லையோ, அதே போல மனிதர்களுக்கும் வெற்றி என்பது வெகு தொலைவில் இருந்தாலும் அது தொலைவில் இருப்பதாக தெரியாது. ஏனென்றால் அவர்களுக்கு பலமாக இருப்பது அவர்களினுடைய தன்னம்பிக்கை. முளைக்குகின்ற விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. முளைக்க துடிக்கின்ற விதைகளானது இந்த பூமியில் முளைக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அந்த விதைகளுக்கு இந்த பூமியானது இடம் கொடுத்து விடுகின்றது. விதை விதைத்த பிறகு நிலத்தினுள் ஆழ நாம் விதைக்கின்றோம். மண்ணை போட்டு மூடிவிடுகின்றோம் விதையினை. அது மண்ணிலிருந்து முளைத்து வெளியே வருகின்றது. அப்படி முளைக்க துடிக்கக்கூடிய அந்த விதைகளுக்கு இந்த பூமியானது இடம் விடுகின்றது, வழி விடுகின்றது. அதே போன்று இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றது. பல வழிகள் இருக்கின்றது அவர்கள் சாதனை செய்வதற்கு. ஒன்று இரண்டு என்று இல்லை, எண்ணற்ற வழிகள் இருக்கின்றது. எப்படி அந்த முளைக்க துடிக்கின்ற விதைகளுக்கு பூமியானது இடம் விடுகின்றதும் வழி விடுகின்றதும், அதனைப் போல சாதிக்க துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ வழிகளானது இருக்கின்றது என்பதை கவிஞர் வைரமுத்து அவர்கள் இதில் உணர்த்துகின்றார். புரிந்துதான் மனோர்களே? கிளியானது தனது இறக்கையை கொண்டு எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் பறந்து சென்றுவிடும். அதற்கு வானம் என்பது வெகு தொலைவில் இருந்தாலும் அது தொலைவாக தெரிவது இல்லை. ஏனென்றால் கிளிகளுக்கு இறக்கைகள் தான் பலம் என்பது. அதேபோல வெற்றி என்பதும் மனிதர்களுக்கு வெகு தொலைவில் இருப்பது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு தன்னம்பிக்கை தான் பலமாக இருக்கின்றது. அந்த தன்னம்பிக்கை என்பது இருந்தால் போதும், எவ்வளவு தொலைவில் வெற்றி இருந்தாலும் அதை மிக எளிதாக சென்று தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு அவர்கள் வெற்றி என்பதை பெறுவார்கள். அதேபோன்று பூமியில் முளைக்க துடிக்கக்கூடிய விதைகளுக்கு பூமியானது இடம் விடுகின்றது, வழி விடுகின்றது. பூமி அது அவர்களுக்கு பாரமாக இருப்பது இல்லை. அதேபோன்று மண்ணில் சாதிக்க துடிக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த உலகத்தில் சாதனை செய்வதற்கு எத்தனையோ வழிகளானது இருக்கின்றது. எண்ணற்ற வழிகள் இவ்வுலகில் இருக்கின்றன என்பதை உணர்த்துகின்றார் கவிஞர். இதுதான் முதல் பத்தியினுடைய பொருளானது. புரிந்ததா மனோர்களே? ஆக தன்னம்பிக்கை என்பதை மட்டும் நாம் விட்டுவிடக்கூடாது. அதுதான் நம்முடைய பலம். நம்மால் முடியும், என்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதேபோன்று சாதிப்பதற்கு எண்ணற்ற வழிகள் இருக்கின்றது. ஒரு கதவு அடைத்து விட்டால் நிச்சயம் மற்றொரு கதவு திறந்திருக்கும். அதனை நோக்கி நாம் முன்னேற வேண்டும். ஒரு வழிதான் இருக்கின்றது என்று நாம் நினைக்கக்கூடாது. பல வழிகள் இருக்கின்றது இவ்வுலகத்தில் சாதிப்பதற்கு. ஆக அதனையும் நோக்கி நாம் முன்னேற வேண்டும். புரிந்ததா? நன்றி. இரண்டாவது பாடல். பாய்ந்து பரவும் இளைய நதிகளை பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். பாய்ந்து பரவும் இளைய நதிகளை பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும், கழனி என்பது வயல், கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். பாய்ந்து பரவும் இளைய
நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்களை சுமந்து தாருங்கள். இதுதான் இரண்டாவது பாடலானது. மீண்டும் ஒரு முறை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். புரிந்ததா? நன்றி. பாய்ந்து பரவும் இளைய நதிகளை பரவலாக பாய்கின்ற இளைய நதிகளானது, ஆறுகளானது நீங்கள் பள்ளத்தை நிரப்ப வாருங்கள். பரவலாக எல்லா இடங்களுக்கும் பரவி பாய்ந்து செல்கின்ற நதிகள், இந்த நதி நீர்களானது பள்ளமான இடங்கள், எங்கெங்கே பள்ளமான இடங்களாக இருக்கின்றதோ அந்த பள்ளங்களை நிரப்புவதற்கு அவை வர வேண்டும். இங்கு இளைய நதிகள் என்று யாரை சொல்கின்றார் என்றால் இளையோர்களை குறிப்பிடுகின்றார், இளைஞர்களை கூறுகின்றார். பரவலாக பாய்ந்து செல்கின்ற இளைய நதிகள், இளைஞர்களே பள்ளம் நிரப்ப வாருங்கள். பள்ளம் என்பது இளைய சமுதாயம். இன்றைய சமுதாயத்திற்கு குறையாக திகழக்கூடிய பல அறிவியல் விந்தைகளை நிகழ்த்துவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும். பள்ளம் என்பது அவர் சொல்வது குறையை சொல்கின்றார். ஏனென்றால் பல அறிவியல் விந்தைகள் இன்றைய சமுதாயத்தில் நிகழாமல் இருக்கின்றது, அது குறையாக இருக்கின்றது. அந்த குறைகளை களைவதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். யாரு? இளைஞர்களை சொல்கின்றார். பரவலாக பாய்கின்ற இளைய நதிகளை நீங்கள் பள்ளங்களை நிரப்ப வாருங்கள். பள்ளங்களை நிரப்புவதற்கு நீங்கள் வர வேண்டும். நதிகள் என்று இளைஞர்களை குறிப்பிடுகின்றார். இளைய சமுதாயம்தான் இந்த சமுதாயத்தில் குறையாக இருக்கக்கூடிய பல அறிவியல் விந்தைகளை நிகழ்த்துவதற்கு முன்வர வேண்டும். காய்ந்து கிடக்கும் கழனிகள், காய்ந்து தரிசாக கிடக்கக்கூடிய நிலங்கள், கழனி என்பது நிலங்கள், வயல்கள். அந்த வயல்களில் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். அந்த வயல்கள் முழுவதுமே கதிர்கள், நெற்பயிர்களை விளைவித்து தாருங்கள். காய்ந்து கிடக்கின்ற வயல்கள் முழுவதிலும் உங்களுடைய நீரினை பாய்ச்சி, நதிகளை பாய்ச்சி நெற்பயிர்களை விளைவித்து தாருங்கள் என்று சொல்கின்றார். தரிசு நிலங்களில் கதிர்கள் விளைவித்து தருவதைப் போல இளைஞர்கள் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கதிராக விளைவிக்க வேண்டும். இப்படி தரிசாக கிடக்கக்கூடிய அந்த நிலங்களில், வயல்களில் நெற்பயிர்களானது விளைவிக்கின்றனவோ அதனை போன்று இன்றைய காலகட்டத்தில் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளானது நிகழ்த்தப்படாமல் இருக்கின்றது. அவற்றை நெற்கதிர்களாக விளைவிக்க வேண்டும். யார்? இளைய சமுதாயம். இன்றைய இளைய சமுதாயம் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கதிர்களாக அங்கே விளைவிக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதான் இரண்டாவது பாடலில் வலியுறுத்துகின்றார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். பரவலாக பாய்ந்து செல்கின்ற இளைய நதிகளை நீங்கள் பள்ளங்களை நிரப்ப வருகை தர வேண்டும். நதிகள் என்று சொல்வது இளைஞர்களை குறிப்பிடுகின்றார். இளைஞர் சமுதாயம் குறையாக திகழக்கூடிய பல அறிவியல் விந்தைகளை இந்த சமுதாயத்தில் நிகழ்த்துவதற்கு வருகை தர வேண்டும், முன்னுரிமை தர வேண்டும். காய்ந்து கிடக்கக்கூடிய நிலங்கள், வயல்களில் நெற்பயிர்களை விளைவித்து தர வேண்டும். தரிசு நிலங்களில் எப்படி கதிர்கள் விளைவித்து தருகின்றார்களோ அதை போல இளைஞர்கள்
பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை நெற்கதிர்களாக விளைவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் கவிஞர் வைரமுத்து அவர்கள். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுக. கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுக. எப்பொழுதும் பொறுமை, அடக்கம் என்னும் இரு பண்புகளை மறத்தல் கூடாது. கூட்டுப்புழுக்கள் பட்டுப்பூச்சியாய் மாறி மிளிரும். அதுபோல பொறுமை, அடக்கம் இரண்டும் உடைய இளைஞர்கள் பட்டுப்பூச்சிகள் மிளிர்வது போல இவ்வுலகில் வெற்றியினை அடையலாம். இந்த வினாதான் வீட்டுப்பாடம். இந்த வினாவினை ஒருமுறை எழுதி பலமுறை படித்துக் கொள்ளுங்கள். எழுதுவது ஒருமுறை, படிப்பது பலமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளே, இதுகாரும் நாம் கண்டறிந்தது ஓ என் சமகால தோழர்களே என்ற கவிதையில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய கவிதையினுடைய 2 பகுதிகளை பற்றி பார்த்தோம். அறவியலும் அறிவியலும் இணைந்து வளர்ந்ததுதான் தமிழ் சமூகமானது. ஆகவே அறவியலோடு அறிவியல் கண்ணோட்டமும் வளர்க்கப்பட வேண்டும் என்பதை தற்கால படைப்பாளர்கள் வலியுறுத்துகின்றார்கள். அந்த வகையில் அறிவியல் துறையில் தமிழர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தினை இந்த பாடலின் மூலமாக கவிஞர் வெளிப்படுத்துகின்றார். கிளியானது தனது இறக்கையை கொண்டு எவ்வளவு தொலைவு வேண்டுமானாலும் பறந்து செல்லும். வானம் என்பது வெகு தூரமாக இருந்தாலும் அதற்கு தூரம் என்பது தெரிவது இல்லை. கிளிகளுக்கு இறக்கைகள் தான் பலம். அதுபோல மனிதர்களுக்கு தன்னம்பிக்கை தான் பலம் என்பதை இந்த பூமியில் முளைக்கத் துடிக்கக்கூடிய விதைகளுக்கு பூமியானது வழிவிடுகின்றது. அதேபோன்று மண்ணில் சாதிக்க துடிக்கின்ற இளைஞர்களுக்கு இந்த பூ உலகத்தில் எத்தனையோ வழிகளானது இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றார் கவிஞர். பரவலாக பாய்கின்ற இளைய நதிகள் பள்ளங்களை நிரப்ப வருகை தர வேண்டும். இங்கு இளைய நதிகள் என்பது இளைஞர்களை குறிப்பிடுகின்றார். இளைய சமுதாயமானது இன்றைய சமுதாயத்திற்கு குறையாக திகழ்கின்ற பல அறிவியல் விந்தைகளை நிகழ்த்துவதற்கு வருகை தர வேண்டும். காய்ந்து கிடக்கின்ற நிலங்கள், வயல்களில் நெற்பயிர்களை விளைவித்து தர வேண்டும். தரிசு நிலங்களில் எப்படி கதிர்களை விளைவித்து தருவதைப் போல இளைஞர்கள் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை கதிர்களாக விளைவித்து தர வேண்டும் என்று சொல்கின்றார். இதனை பற்றித்தான் இன்றைய பாடப்பகுதியில் நாம் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 103. பக்கம் எண் 103இல் ஓ என் சமகால தோழர்களே என்று ஆரம்பித்து, ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 117. பக்கம் எண் 117இல் குருவினா 1. கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தும் கருத்துக்களை எழுதுக என்பது. அதற்குரிய விடையினை பற்றி நாம் முந்தைய பகுதியில் கண்டுணர்ந்தோம். மாணவ கண்மணிகள் அவற்றை தெளிவுற தங்களுடைய வீட்டுப்பாட ஏட்டில் எழுதி கொள்ளுங்கள். தெளிவுற படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினையும் தங்களுடைய கையெழுத்து பயிற்சியினையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.